ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் பேண்ட் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம வந்து வீடியோஸ் பார்க்க போகிறோம். இதோட கட்டிங் வீடியோஸ், ஸ்டிச்சிங் வீடியோஸ் எல்லாமே நான் வந்து ஏற்கனவே போட்டிருக்கேன். அதை நீங்கள் பார்த்துக்கிறங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 சைடு, ரைட் சைடு 2 பக்கம் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தச்சுட்டு வெளில எடுத்தோம்னா இது ரெண்டும் வெளிப்பக்கமாக நமக்கு தெரியணும். ஓகேவா? அதனால் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ ராங் சைடு 2 சைடு நம்ம எடுத்துகிட்டு அதை வந்து தச்சிடலாம். பட்டி பீஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 2 பீஸ் கிடைக்கும். அப்போ 2 பீஸையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். அதுக்காக தான் என்ன பண்ணுறோம், 2 பீஸை நம்ம வந்து ஜாயின் பண்ணுறோம். பட்டி பீஸ் வந்து ஒரே பீஸாக கிடச்சிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி 2 பீஸ் கிடைக்கும் போது நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வந்து ஜாயின் பண்ணி தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறமா அந்த பீஸு மாதிரி நமக்கு வந்து தெரியுதில்ல, அந்த மாதிரி தெரியாமல் இருக்கிறதுக்காக நான் 2 பக்கமும் இந்த மாதிரி விரிச்சிட்டு அதை நான் வந்து தச்சு விட போகிறேன். இதோட ஸ்டிச்சிங் வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஃபஸ்ட் கிளாஸ் நான் வந்து போட்டிருப்பேன். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சீம்னு சொல்லிட்டு அதை நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்ன சீம்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அதை நான் சொல்லியிருப்பேன். அதை போய் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 பக்கமும் நம்ம வந்து மடித்து தைச்சிடலாம். ஓகேவா? மடித்து தைக்கும்போது நமக்கு தூக்கிட்டு இருக்காது. நாடாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பிசுறு இல்லாமல் கோர்க்கும் போது நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெளிப்பக்கம் எடுத்தாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இப்போ தான் நீங்கள் வந்து தைச்சி பழகுறீங்க அப்படின்னா என்ன பண்ணிங்கன்னா நம்ம வந்து தையலுக்காக 1.5 இன்ச் நம்ம வந்து விட்டுருந்தோம் பார்த்திங்களா, அதை வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி 1.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு மடிப்பு மடித்து அதுக்கு மேலே அந்த 1.5 இன்ச் அளவுக்கு நான் வர்ற அளவுக்கு வச்சு மடிக்க போகிறோம். இது வந்து எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து நாடாக கொடுக்க போகிறோம் பார்த்திங்களா, அதுக்காக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம வந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு தைக்கும்போது என்னாகுன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்டி வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு சுருக்கமாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து 1.5 இன்ச் தைக்கிறதுல அப்படியே 1.5 இன்ச் தைச்சிட்டே வந்தாங்கன்னா 1 இன்ச் அளவுக்கு அப்படிங்கிற மாதிரி தைச்சிருவாங்க. அப்படிங்கிற போது என்ன ஆகுனா அந்த திரும்பிக்கும், அந்த பட்டியில் அந்த நாடா வைக்கிற பகுதி வந்து திரும்பிக்குமா, அப்போ நமக்கு என்ன பண்ணிடும், முறுக்கிற மாதிரி ஆயிரும். முறுக்கனால நமக்கு வந்து அந்த சுருங்கி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்குன்னா நீங்கள் இந்த மாதிரி 1.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறீங்க. மார்க் பண்ணிவிட்டு 2 கார்னர்லையுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த பிசுறு இருக்குல்ல, அந்த பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்காக நான் வந்து 2 மடிப்பு மடித்து நம்ம வந்து தைச்சி விட்டுக்கலாம். இது தைச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து 1.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அதை நாடாக கோர்க்கிறதுக்கு நம்ம வந்து தையல்லே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 1.5 இன்ச் அளவுக்கு விட்டுருப்போம். அதை நம்ம வந்து மடித்து தைச்சிக்கலாம். நீங்கள் வந்து எந்த அளவுக்கு விடுறீங்களோ அந்தளவுக்கு மடிக்கணும். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மடிக்கிறேன். உங்களுக்கு அதுக்கப்புறமா 2வது மடிப்பு நான் மடித்து நான் தைக்க போகிறேன். அந்த 2வது மடிப்பு வந்து பார்த்திங்கன்னா நான் கரெக்டாக நான் 1.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்திங்களா, அதில் நான் வந்து தைக்கிறேன். ஓகேவா? உங்களுக்கு இந்த மாதிரி 2 மடிப்பு மடித்து வரலை அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டு நீங்கள் முடிச்சிடுங்க. ஓகேங்களா? ஃபுல்லாக ஒரு தையல் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து எந்த அளவுக்கு 1.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கோமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், தைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ கரெக்டாக நம்ம வந்து 1.5 அப்படிங்கிற போது நம்ம வந்து வைக்காமல் அது வந்து 1 அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னா அந்த நாடா கோர்க்கிற பகுதி இருக்குது பார்த்திங்களா, அது வந்து என்ன ஆகுனா சுருக்கமாக நமக்கு வந்து வந்துடும். ஸ்ட்ரெயிட்டாக நமக்கு வந்து வராமல் எக்ஸ்ட்ரா கிளாத்து லாஸ்ட்டில் முடிக்கும் போது நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் வர மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன், கரெக்டான அளவில் நம்ம வந்து மார்க் பண்ணிவிட்டு அதே அளவுக்கு தைக்க கற்றுக்குறேங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து பண்ணால் போதும், அதுக்கப்புறம் போக நமக்கு வந்து கரெக்டாயிரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாடா வந்து பார்த்திங்கன்னா அந்த கோர்க்கிற பகுதி வந்து முடிச்சாச்சு. இப்போ 2 பக்கம் ஓப்பன் ஆச்சு பார்த்திங்களா, அதை நம்ம வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம். மேலே இருந்து நான் வந்து 2 இன்ச் அளவுக்கு வைக்க போகிறேன். அந்த 2 இன்ச் எதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தைச்சதுக்கப்புறமா நாடா கோர்ப்போம். நாடா கொடுத்துட்டு கட்டும்போது அந்த இடத்துல கொஞ்சம் கேப் வேணும்ல, அதுக்காக கரெக்டாக 2 இன்ச் அளவுக்கு வச்சுட்டு நான் வந்து 2மே ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணிவிட்டு எடுத்தோம்னா நமக்கு வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து நம்ம அப்படியே விட போகிறது கிடையாது. இதை நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா 2 பக்கமும் மடித்து நம்ம தைக்க போகிறோம். ஏற்கனவே நம்ம ஜாயின் போடும்போது தைச்சோம் பார்த்திங்களா, அதே மாதிரி இந்த பக்கமும் அந்த பக்கமும் நம்ம வந்து மடித்து தைச்சிக்கலாம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு எந்த ஒரு பிசுறுமே இல்லாத அளவுக்கு நீட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்களும் தைச்சிக்கிறங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பட்டி பீஸை ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ கீழ் பார்ட் இருக்குது பார்த்திங்களா, இது வந்து மேலே உள்ள பகுதி. இப்போ கீழே உள்ள பகுதி இருக்குது பார்த்திங்களா, அதை நம்ம வந்து தைக்க ஆரம்பிச்சிடலாம். கீழே உள்ள பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா 2 பீஸ் இருக்குது. நம்ம வந்து 2ஐயும் தனித்தனியாக எடுத்துக்கலாம். தனித்தனியாக எடுத்துகிட்டு நமக்கு வந்து ராங் சைடு எது, ரைட் சைடு எதுன்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிக்கிறேங்க. இப்போ வெளிப்பக்கம் தான் எனக்கு வந்து ராங் சைடு. கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2 இன்ச் விட்டுருப்போம். அந்த 2 இன்ச்சில் 1 இன்ச் ஃபஸ்ட்டு நம்ம வந்து மடித்து தைக்கணும். ஓகேங்களா? அந்த 1 இன்ச் மடித்து தைச்சிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து இன்னொரு 1 இன்ச் நம்ம வந்து மடித்து தைக்க போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது கேன்வாஸ் வந்து இருக்குது. நம்ம கேன்வாஸ் இருந்தால் நம்ம அதில் வந்து தைச்சிக்கலாம். கேன்வாஸ் இல்லாதவங்க இந்த மாதிரி 2 மடிப்பு மடித்து தைச்சிக்கிறேங்க. நம்ம எந்த அளவுக்கு விட்டுருக்கோமோ அந்தளவுக்கு நம்ம வந்து மடிக்கணும். ஓகேங்களா? 2 இன்ச் விட்டுட்டு நீங்கள் 3 இன்ச் அளவுக்கு மடிக்கக்கூடாது. 2னா 2 தான் மடிக்கணும்.
இப்போ நான் 2 சைடும் நான் தைச்சிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு தையல் நான் அது மேலேயே போடுறேன். ஏன்னா நமக்கு வந்து கொஞ்சம் நல்லா ஸ்டிப்பாக நிற்கும். அதுக்காக நான் வந்து என்ன பண்ணுறேன், எக்ஸ்ட்ரா ஒரு தையலோ 2 தையலோ இந்த மாதிரி போட்டுக்கலாம். நீங்கள் பட்டி பீஸ் பேண்டில் வந்து இங்கே எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து டிசைன்ஸ்லாம் நம்ம வந்து போட்டு தைச்ச மாதிரி தைச்சிருப்பாங்க. அந்த மாதிரி கூட நம்ம வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கரெக்டாக வச்சுட்டு நம்ம வந்து எந்த அளவுக்கு 1.5 இன்ச் அளவுக்கு நான் வந்து மேலே விட்டுருந்தேன். கீழ்ப்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 1/2 இன்ச் ஓகேங்களா, 1/2 இன்ச் அளவுக்கு நான் வந்து விட்டுருந்தேன். அந்த அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு நம்ம கரெக்டாக அதே அளவுக்கு நம்ம வந்து தைச்சிட்டு வரணும். ஓகேங்களா. மேலே வந்து 1/2 இன்ச்சும் கீழே வந்து 1.5 இன்ச் அளவுக்கு நம்ம விட்டுருக்கோம் பார்த்திங்களா, அதை வந்து நம்ம வந்து தைச்சிட்டு வந்துடலாம். பேண்ட் வந்து தைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒரு வேலை தான், ரொம்ப கஷ்டமே கிடையாது. சிம்பிளாக முடிச்சிடலாம். குயிக்காகவும் நமக்கு வந்து பேண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா தைச்சி முடிச்சிடலாம். இதோட கட்டிங் வீடியோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வீடியோஸ் நம்ம வந்து போட்டிருக்கோம். அதோட ஸ்டிச்சிங் வீடியோஸ் நம்ம வந்து இப்போ போட்டுட்ருக்கோம். கால்குலேஷன் வீடியோ, எந்த மாதிரி கிளாத் வாங்கணும், எவ்வளோ மீட்ரு வாங்கணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நான் வந்து போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பார்த்து செக் பண்ணிட்டு வாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த பீஸை வந்து முடித்ததுக்கப்புறமா அடுத்து இன்னொரு பார்ட் இருக்குது பார்த்திங்களா, அந்த பார்ட் நான் வந்து தைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஓகேவா. நீங்கள் வந்து கிளாஸை வந்து ஃபுல்லாக கவனிங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்தால் கூட நீங்கள் வந்து நம்மளோட குரூப் இருக்குது, வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, வாட்ஸ்அப் குரூப்பில் கேட்டு கிளியர் பண்ணிக்கிறங்க. உங்களுக்கு என்னென்ன டவுட் வருதோ அது எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கிறேங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஈஸியாக சொல்லித்தர முடியுமோ நான் பண்ணுறேன். நான் ஏன் கால்குலேஷன் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறேன்னா, நம்ம வந்து நமக்கு மட்டும் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாருக்கும் நம்ம வந்து பண்ணுறோம் அப்படிங்கிற போது கால்குலேஷன் மெத்தடில் பண்ணும்போது தான் ஈஸியாக இருக்கும். எல்லாருக்குமே நம்ம வந்து கரெக்டாக பண்ண முடியும். இப்போ 2 பார்ட்டுமே தச்சு முடிச்சாச்சு. தைச்சதுக்கப்புறமா 2ஓட அந்த ஜாயின் பண்ணுவோம்ல, நம்ம வந்து 2 பார்ட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுறதுக்கு இருக்குது பார்த்திங்களா, அது 2ஐயும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். 2மே வந்து பார்த்திங்கன்னா உள்பக்கம் ஓகேவா. இந்த பக்கம் உள்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் தெரியுது பார்த்திங்களா. இதே மாதிரி தையலுக்கு உண்டான பகுதி தையல் தச்ச பகுதி 2மே வெளியில் தெரிகிற அளவுக்கு தெரியுது பார்த்திங்களா. அந்த மாதிரி எடுத்துக்கிறோங்க. எடுத்துகிட்டு அதோட கார்னரையும் இதோட 2 கார்னரையும் நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக பிடிச்சோம்னா நமக்கு அந்த இது வந்து எந்த இடம்னா, நம்ம பேண்ட் போடும்போது அந்த 8 இன்ச் அந்த கிராச் வச்சோம் பார்த்திங்களா, அந்த கிராச் லைன் தான் வந்து பார்த்திங்கன்னா இது. ஓகேவா. இப்போ இது 2ஐயும் அப்படியே கரெக்டாக வச்சுட்டு நம்ம எந்த அளவுக்கு தையலுக்காக விட்டோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து தைச்சா போதும். நம்ம எக்ஸ்ட்ரா தைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து தையலுக்காக விட்டுருந்தோம். அந்த 1/2 இன்ச் அளவுக்கு நான் வந்து தைச்சிக்கிறேன். இதில் எல்லாமே கரெக்டாக இருக்கணும். மேலே நம்ம வந்து வச்சுருக்க பகுதியும் சரி, நடுப்பகுதி வந்து பார்த்திங்கன்னா அதுவும் சரி, கீழே உள்ள பகுதியும் சரி நமக்கு வந்து கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. பேண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எப்போவுமே 2 ஸ்டிச்சஸ் வந்து போடணும். பக்கத்தில் போடணும் அவசியம் கிடையாது. பேண்ட் வந்து நமக்கு எப்போவுமே கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும். அதுக்காக அது மேலேயே இன்னொரு தையல் நம்ம வந்து போட்டுக்கலாம். அந்த மாதிரி போடும்போது நமக்கு வந்து இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக கிடைக்கும். ஓகேவா. 1/2 இன்ச் அளவுக்கு நான் வந்து தையல் போட்டு நான் எடுத்து முடிச்சிட்டேன். இப்போ நமக்கு வந்து பாருங்கள் 2 பீஸையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிட்டோம். ஓகேவா. தெரியுதுங்களா. இப்போ 2 பீஸே நம்ம வந்து ஜாயின் போட்டேன். இப்போ நம்ம ஜாயின் பண்ணது இப்போ நான் கையில் வச்சுருக்கேன் பார்த்திங்களா, அதை தான் ஜாயின் பண்ணேன். இப்போ அதுலேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் ஒரு நாச் போடுறேன். அதே மாதிரி இந்த லாஸ்ட்லேயும் ஒரு நாச் வந்து நான் போட்டுக்கிறேன். பாருங்கள், இந்த ஸ்ட்ரெயிட் பீஸை நடு பீஸை எடுத்துட்டு அதுலேருந்து நம்ம பிடிச்சிருத்தோம்னா எவ்வளோ தூரம் முடியுதோ அந்த இடத்துல நான் ஒரு நாச் போடுறேன். ஓகேங்களா. இது வந்து நம்ம தொடகை கீழே நமக்கு வரக்கூடிய பகுதி. ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து இதில் வந்து மடிப்பு வந்து ப்ளீட்டு வந்து கொடுக்க போகிறோம். ஓகேவா. ப்ளீட்டு வந்து பார்த்திங்கன்னா எங்கனக்குள்ளே நம்ம வந்து நாச் போட்டோமோ அதிலிருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா. 2 இன்ச் அளவுக்கு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறேங்க. 2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அந்த மேலே இருக்க பீஸ் இருக்குது பார்த்திங்களா, அதை அப்படியே கொண்டு வந்து நம்ம வந்து அந்த ப்ளீட்டுவெல்லாம் எப்படி வைக்கணுங்கிற ஃபுல் டீட்டெயில் வீடியோஸ் நான் வந்து ஏற்கனவே போட்டிருக்கேன். அந்த ப்ளீட் வந்து எப்படி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அதையும் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 இன்ச் அளவுக்கு நான் வந்து விட்டுருக்கோம் பார்த்திங்களா. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் மட்டும் 2 இன்ச் விடுங்க. அதுக்கப்புறமெலாம் வந்து பார்த்திங்கன்னா 1/2 இன்ச் விட்டால் போதும். அந்த 2 இன்ச்சை தூக்கி அப்படியே அந்த கிளாத்தை மடித்து நான் வந்து வச்சுருக்கேன். இது வந்து ப்ளீட் வைக்கிற முறை தான். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு மட்டும் நான் 2 இன்ச் விட்டுட்டு அதுக்கப்புறமெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச் ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு மடித்து நான் தைக்கிறேன். ரொம்ப பக்கத்துலேயே நம்ம வந்து சுருக்கம் வைக்கக்கூடாது, ரொம்ப நெருக்கமாக வைக்கக்கூடாது. கொஞ்சம் கேப்பை விட்டு தான் நம்ம வந்து வைக்கணும். ஒரு 1/2 இன்ச் கேப்பை விட்டுட்டு 1/2 இன்ச் அளவுக்கு நான் வந்து ப்ளீட் வந்து வைக்கிறேன். ஓகேங்களா.
இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 இல்லை 7 ப்ளீட் அந்த அளவுக்கு நமக்கு வந்து வரும். 1 இன்ச் அளவுக்கு நம்ம வைக்கல, 1/2 இன்ச் அளவுக்கு வைக்கும்போது தான் நமக்கு வந்து அந்த 6-7 ப்ளீட்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா? இப்போ எல்லா ஃப்ளீட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே பக்கமாக பார்த்த மாதிரி முடிக்க போகிறோம். இப்போ வந்து லாஸ்ட்டில் ஒரு ப்ளீட் வந்து வச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து நடுப்பகுதிக்கு வந்துட்டோம். அதை நம்ம அப்படியே வச்சுட்டு அடுத்த பக்கம் நம்ம வந்து எடுக்க போகிறோம். அடுத்த பக்கம் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் அந்த பக்கம் வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதுக்கு ஆப்போசிட் பக்கம் தான் நம்ம வைக்கணும். முதல்ல வச்சது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நேராக வச்சுட்டு வந்திருப்பீங்க. ஓகேவா? இப்போ நம்ம வந்து தூக்கி மிஷினுக்கு நேராக நம்ம வந்து வைக்கணும். ஓகேவா? மிஷினுக்கு நேராக. ஓகேங்களா? ஃபஸ்ட் நம்ம வந்து வச்சது நமக்கு நேராக ப்ளீட்டை தூக்கி நமக்கு நேராக வச்சோம். இப்போ மிஷின் தைக்கிறோம் பார்த்திங்களா, அதுக்கு நேராக நம்ம வந்து ப்ளீட்ஸ் வந்து தூக்கி நம்ம வந்து வைக்கிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து வச்சுட்டு வர போகிறோம். வச்சுட்டு கடைசியாக ஒரு இடத்துல நம்ம வந்து கட் பண்ணி விட்டுருக்கோம் பார்த்திங்களா, நாச்னு சொல்லுவாங்க. அதை அந்த நாச் போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அங்கனுக்குலாம் மட்டும் 2 இன்ச் அளவுக்கு நான் வந்து மார்க் பண்ணி நம்ம தைக்க போகிறோம். அப்போ இந்த ஸ்டார்டிங்லேயும் அந்த ஸ்டார்டிங்லேயும் வந்து பார்த்திங்கன்னா 1/2 இன்ச் இருக்கும். லாஸ்ட்டில் முடிகிற இடத்துல 2 இன்ச் அளவுக்கு நமக்கு வந்து கேப் இருக்கும். ஓகேவா? இப்போ அதில் வர மாதிரி தான் இதுலேயும் நம்ம வந்து பண்ணிக்கிறப்போம். இப்போ நான் வந்து 1/2 இன்ச் காரணம் பாருங்கள், நான் தச்சு விட்ருக்கேன். அந்த இடத்துலேருந்து ஒரு 2 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு வந்தோடனே நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், அந்த 2 இன்ச்சை நம்ம வந்து தைச்ச ப்ளீட் வந்து நம்ம வந்து வைக்க போகிறோம். ஓகேவா? இதை தூக்கி அதில் வச்சிங்கன்னா நமக்கு வந்து 2 இன்ச் நமக்கு வந்து கட் வச்சிடும். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து கேளுங்க, நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். என்ன டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து கேளுங்க. ஓகேவா? இந்த மெத்தடு யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணும்போது நமக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளீட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வச்சுட்டோம். நம்ம வைக்கக்கூடிய ப்ளீட் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் வராது. பேக் அண்ட் ஃப்ரண்ட் 2 சைடுமே ப்ளீட் வராது. ஃப்ரண்ட் சைடு மட்டும்தான் நம்ம வந்து ப்ளீட் வந்து வைக்க போகிறோம். பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 or 2 ப்ளீட்ஸ் மட்டும்தான் பேக் சைடு வரும். ஓகேவா? இப்போ ப்ளீட்ஸ் வச்சு முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து பட்டி பீஸையும் இந்த கீழே உள்ள பீஸையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். வெளிப்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போகணும். அது இதோட தையல் பகுதி மேலே இருக்குது, இதோட தையல் பகுதி நமக்கு வந்து மேலே இருக்குது. பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுதுங்களா, நம்ம எங்கே தைச்சிருக்கோமோ அது 2 பீஸ்லையுமே தையல் பகுதியிலுமே மேலே இருக்குது. ஓகேவா? இப்போ அந்த தையல் பகுதியும் ஒரு குண்டூசி போட்டு நம்ம வந்து பின் பண்ணிக்கிறோங்க. பின் பண்ணிவிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சைடு. ஓகேங்களா? ஃப்ரண்ட் சைடு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ளீட் வைக்கிறோம். பேக் சைடு ப்ளீட் வைக்கல. இப்போ நம்ம வச்ச ப்ளீட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சைடு இருக்க மாதிரி இருக்கணும். ஓகேவா? இப்போ இதை வந்து அந்த ஃப்ரண்ட் சைடு நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஒரு 2 பீஸுமே வந்து பார்த்திங்கன்னா மாறி போகாமல் இருக்குன்னா அந்த தையல் கரெக்டாக அந்த ஜாயிண்ட் ரெண்டுமே ஜாயிண்ட் ஆகிற இடத்துல ஒரு பின் பண்ணி வச்சிடலாம். அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுனா நமக்கு அப்படியே மூவ் ஆகாமல் அந்த பின்னு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அங்கே நம்ம தச்சு வந்து அந்த இடத்துல நமக்கு வந்து எந்த ஒரு லூஸுமே இல்லாமல் இருக்கும். இப்போ வந்து பின் பண்ண இடத்துல வந்து நான் வந்து தைக்க ஆரம்பிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ப்ளீட் வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த ப்ளீட் வச்ச பகுதியிலேருந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேவா? எனக்குள்ள ப்ளீட் வந்து வச்சு முடிச்சிருக்கணும், அந்த இடத்துலேருந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ நம்ம வந்து தைச்சி விட்டுடலாம். இப்படி தைக்கும்போது நமக்கு வந்து பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா 1 or 2 ப்ளீட்ஸ் வந்து வரும். ஓகேங்களா? நமக்கு வந்து ஃப்ளீட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேக் அண்ட் ஃப்ரண்டில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து நல்லா இருக்காது. நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா பேக் அண்ட் ஃப்ரண்டில் வந்து நம்ம வந்து தைச்சி பழகிருப்போம். நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க. எல்லா ப்ளீட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட் சைடு இருக்க மாதிரி பாருங்கள். பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா 1 or 2 ப்ளீட்ஸ் மட்டும் நமக்கு வந்து தேவை. ஓகேங்களா? இப்போ வந்து இந்த மிடில் பாயிண்ட் நம்ம வந்து வச்சுருந்தோம் பார்த்திங்கன்னா பேக் சைடில் அங்கே ஒரு 4 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணிக்குவோம். 2 சைடுமே வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச் அளவுக்கு நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இந்த 4 இன்ச் எதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த 4 இன்ச்சுக்கு அப்புறமா தான், ஓகேங்களா, 4 இன்ச்சுக்கு முன்னாடி தான் நமக்கு வந்து அந்த ப்ளீட் நம்ம வந்து வைக்கக்கூடிய அந்த 2 ப்ளீட் வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச்சுக்கு முன்னாடி தான் நமக்கு வந்து வரணும். இப்போ நம்ம வந்து தச்சுட்டு வரும்போது நமக்கு வந்து பாருங்கள் எவ்வளோ கேப் இருக்குது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் கேப் இருக்குது. இந்த கேப்பை தான் வந்து என்ன பண்ண போகிறோம், ப்ளீட்டாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? கரெக்டாக அந்த 4 இன்ச்சுக்கு அந்த பக்கமாக இப்போ நான் கைப்பிடிச்சிங்க பார்த்திங்களா, அந்த பக்கம் 4 இன்ச் இருக்குது. 4 இன்ச்சில் நான் தச்சு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா 4 இன்ச்சு, ஓகேங்களா, நார்மலாக அந்த ஜாயிண்ட் ஆகுதுல்ல அதுக்கும் வந்து அதிலேருந்து 4 இன்ச் நமக்கு வந்து கேப் வரணும். ஓகேங்களா? இப்போ இந்த சைடு நம்ம வந்து பண்ணிடலாம்.
பண்ணும்போது இந்த 4 இன்ச்சோட நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம். ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ இந்த ப்ளீட்ஸ் வந்து எவ்வளோ வருதுங்கிறத நம்ம அளந்து பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம வந்து ப்ளீட்ஸ் வச்ச இடத்துல வந்து தச்சுருப்போம். தச்ச இடத்துலேருந்து 2 கிளாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அளந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எவ்வளோ கொஞ்சம் ப்ளீட்ஸ் கிடைக்கும். அதை தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், தைக்க போகிறோம். ஓகேங்களா? எவ்வளோ ப்ளீட்ஸ் கிடைச்சிருக்கோ அதை நம்ம வந்து தச்சு விட்டுலாம். இப்போ தைச்சதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்னொரு லைன் அதிலே வந்து நம்ம வந்து தைக்க போகிறோம். ஒரு லைன் மட்டும் நம்ம வந்து தைக்கும்போது நமக்கு வந்து அப்படியே நிற்காது. கொஞ்சம் நமக்கு வந்து ஏதாவது ஒரு இடத்துல பிரிஞ்சால் கூட நமக்கு வந்து தையல் வந்து விட்டு போயிடும். அதுக்காக 2 தையல் நம்ம வந்து போட்டோம்னா எப்போவுமே ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நமக்கு வந்து பேண்ட்டே நமக்கு வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா மேல் பக்கம் வந்து பாருங்கள், அதை தச்சு விட்டோம்ல, அது மட்டும் வந்து தூக்கிக்கிட்டு இருக்குல்ல, இதை வந்து நம்ம கிளாத்துலேயே வச்சு அப்படியே மடித்து ஒரு தையல் போட்டலாம். இந்த மாதிரி தைக்கும்போது ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம போடும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எந்த பக்கமும் இது பண்ணுற மாதிரி இருக்காது, நீட்டாக இருக்கும். ஓகேங்களா? அதையும் நம்ம அப்படியே பேண்ட்லேயே வந்து சுற்றி அப்படியே ஒரு தையல் இங்கே வந்து போட்டு விட்ருங்க. இப்போ நீங்கள் தையல் போட்டிங்கன்னா நமக்கு வந்து பேண்ட் வந்து முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். நம்ம நாடாக கோத்துட்டு பேண்ட்டை வந்து நம்ம வந்து போட்டுடலாம். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து இதே மெத்தடில் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ஒரு பேண்ட் வந்து தைச்சி பாருங்கள். தைச்சி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இதில் உங்களுக்கு எதாவது டவுட் வந்தாலும் நம்மக்கிட்ட வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் வந்து கேளுங்க, நான் வந்து கிளியர் பண்ணுறேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக டெய்லரிங் கிளாஸ் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். யாருக்கு ஃப்ரீயாக டெய்லரிங் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறங்க. கிளாஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு பைசா கூட பே பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ கிளாஸ் தான். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பேண்ட் நம்ம வந்து தைச்சி முடிச்சாச்சு. அதோட ப்ளீட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். பேக் சைடு நமக்கு வந்து ப்ளீட்ஸே கிடையவே கிடையாது, ஃப்ரண்ட் சைடு மட்டும்தான். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் மட்டும் நான் வந்து 2 இன்ச் வச்சுருப்பேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் இன்ச் அளவுக்கு நம்ம வந்து ப்ளீட் வந்து எடுத்திருப்போம். லாஸ்ட்டில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து ப்ளீட் எடுத்தோம். பார்த்திங்களா? அதில் நம்ம வந்து கைவிட்டு பார்த்தாவே அதோட கேப் வந்து கிடைக்கிது. அதே மாதிரி இந்த பக்கம் லாஸ்ட்லேயும் நம்ம வந்து 2 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து எடுத்திருப்போம். பேக் சைடு வந்து பாருங்கள், நமக்கு வந்து ப்ளீட் கிடையவே கிடையாது. இந்த 2 ப்ளீட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து உட்காந்து எழுந்திரிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்க ஒரு 2 ப்ளீட்ஸ் மட்டும்தான் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இது வரைக்கும் நம்ம சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானே மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.